இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு மசாலா பண்ண போகிறோங்க. ஒரு சைட் டிஷ்ஷு. இதுக்கு சக்தி சாம்பார் தூள் யூஸ் பண்ண போகிறேங்க. இதுதான் இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை சூடாக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இதில் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் 2 மலைப்பூண்டு எடுத்திருக்கேங்க, பெரிய சைஸ் பூண்டு. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் கசகசா அரைப்படும். இது அப்படியே ஊறட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கிட்டு இருந்த அந்த வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் சக்தி சாம்பார் தூள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. இங்கே நான் ஏற்கனவே காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த மசாலாலாம் அப்படியே சேர்த்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சியில் ஏற்கனவே ஊற வச்சுருந்த மசாலாவை அரைச்சி இதில் சேர்த்துக்கங்க. அதில் கொஞ்சம் தண்ணி கலந்தே சேர்த்துக்கங்க. தண்ணியில் இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வேகணுங்க. அந்த ராஸ்மெல்லாம் போகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொதித்து அந்த ராஸ்மெல்லாம் போயிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் நான் சாம்பார் தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கரலாம். இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டு சிம்மிலே வச்சுட்டு வதக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். காலிஃப்ளவரை நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி வேக வச்சனால ஏற்கனவே வெந்திருக்குங்க. இப்போ அது நல்லா ட்ரை ஆகி சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் வதக்கணுன்னா விட்டு விட்டு வதக்குங்க. அப்படி வதக்கிறப்ப அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா வறுத்த மாதிரி ரோஸ்ட்டாக வருங்க. இதுக்கு மற்ற மசாலா தூளை விட சக்தி சாம்பார் தூள் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் அதை சேர்த்துருக்கேன். இதை சாம்பார் தூளில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோதாங்க, செஞ்சு முடிச்சிட்டோம். இதை நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.